ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான். என்னென்னா, நாளைக்கு வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ வரலக்ஷ்மி நோன்புக்காக பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். இதாங்க என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் வீட்டில் வந்து வரலக்ஷ்மி நோன்பு எடுத்ததே இல்லை. ஸோ இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசை வந்துருச்சு. அதுக்காக தான் வந்து திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக இந்த டைம் வந்து ஃபோட்டோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கடைக்கு. அவ்வளோதான், திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வரலக்ஷ்மி நோன்பு வந்து வீட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டில் போயிட்டு கொஞ்சம் லன்ச்லாம் சமைக்கணும். லன்ச்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது வீட்டில். ஸோ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் தான் நான் வந்து வரலக்ஷ்மி நோன்பு வந்து வீட்டில் எடுக்க போகிறேன். ஸோ ஃபோட்டோ வச்சு பண்ணுறதுனால நாளைக்கு ஈவினிங் வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம்னால் சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஏன்னா எந்த தப்பும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான். ஆனால் நான் ஃபோட்டோவுமே வச்சு அம்மனை அழைச்சி தான் வந்து கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குக்கிங்லாம் இப்போ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால க்ளீனிங் வேலை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கும்பிட்றதுக்காக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது, எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐடியாவுமே இல்லை. நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன், அதுபடி நடக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.